4 ஓட்டுல 1 ஓட்டு எங்களுது, 100 ஓட்டுல 25 ஓட்டு எங்களுதுன்னு திருமாவளவன் சொல்றத ரசிக்குமா திமுக? அப்படி அவங்க வந்து குடுக்குற சீட்ட அவங்க வாங்கிக்குவாங்களா? இவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்களே, கம்யூனிஸ்ட்க்கு அதிகமா கேட்போம்ன்னு சொல்லியிருக்காங்களே, இதையெல்லாம் இந்த இன்னும் சரி கட்டலையா? கேள்விகள் இன்னும் நெறைய இந்த இருக்கே சார். உங்களுடைய இந்த நேரத்துல பொருந்தும் இது. அதனால தான் உங்களுடைய சொல்றேன். கேட்கிறது நீங்க பொருந்தும். வெற்றி கூட்டணின்றீங்களே, அதனால நான் சொல்றேன். உங்களுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் திருமாவளவன் நெற்றி பொட்டில் அடித்தா மாதிரி பதில் சொல்லிவிட்டார். இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் எங்களிடம் விடுபடாது. மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் நீடிக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். அது மதசார்பற்ற அணியா என்பதில் எனக்கு கருத்து மாறுபாடு இருக்கிறது. சரி. முஸ்லீம் லீக்கை வைத்துக் கொண்டிருக்கிற அணி எப்படி மதசார்பற்ற அணியாக இருக்க முடியும்? ம். முஸ்லீம் லீக் ஒரு மத சார்பு கட்சி. அந்த அணி எப்படி வந்து ஒரு மத சார்பற்ற அணியாக இருக்க முடியும்? அந்த வார்த்தை ஜாலத்தில் எல்லாம் நான் மயங்க மாட்டேன். ஆனால் திருமா அந்த அணியில் நீடிப்பேன் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு அதிமுக பக்கம் ஒரு பார்வை இருந்தது, விஜய் பக்கம் ஒரு பார்வை இருந்தது. ஆனாலும் நாங்கள் இந்த அணியில்தான் நீடிக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அண்மையிலே தாவேகா கதவை ஓங்கி சாத்தி விட்டது. எப்படி சாத்தியது? தாவேகா அழைப்பு விடுக்கவில்லைன்ட்டார் எடப்பாடி. இல்ல அல்ல, அதற்கு முன் திமுகவை எதிர்க்கிற தாவேகா பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது திமுகவை எதிர்க்கிற எந்த கட்சியும் எங்களை ஆதரிக்கலாம் என்று அளித்த பேட்டியும் பத்திரிகையிலே பதிவாகி இருக்கு. அதற்காகத்தான் திரும்ப திரும்ப இந்த பேச்சு வந்து கொண்டே இருக்கிறதே என்று நடிகர் விஜய் சார்பில் தாவேகாவுடைய ட்விட்டர் பக்கத்தில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், அதை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் வரலாம் என்று, இவர் வந்தால் வரலாம் என்கிறார்கள். தாவேகா ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரபூர்வமாக வெளியிட்டார்கள். ஆகவே தாவேகா கதவை சாத்திவிட்டது. திருமா சொல்லிவிட்டார், பாஜக இருக்கிற அணியில் நாங்கள் போக மாட்டோம். தோழமை கட்சியாக நான் அவருக்கு அறிவுரை கூறினேனே தவிர நான் ஒன்றும் அந்த பக்கம் போக போவதில்லை. நாங்கள் திமுக அணியில் தான் நீடிக்கிறோம் திருமா சொல்லிட்டார். ஆகவே இப்போ இருக்கிற உங்க சாய்ஸ் என்ன? அதிமுகவுக்கு இருக்கிற சாய்ஸ் பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைப்பது. பாமக அதுல சண்டை நடந்துட்டு இருக்கு. அதை ஒன்று சேர்க்கறதுக்கே உங்களுக்கு பிஜேபி ஹெல்ப் தேவை. பிஜேபி ஹெல்ப் இல்லாமல் உங்களால சேர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள்தான் டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி 2 பேரோடும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள், இருப்பவர்கள்.